அதாவது இந்த இழப்பு தமிழ் சமூகத்துக்கு ஒரு பேரிழப்பு, ஒரு வலிமிகுந்த ஒரு பேரிழப்பு. அதாவது விஜயகாந்த் அவர்களை ஒரு நடிகனா மட்டும் தமிழ் சமூகம் பார்க்கல, ஏத்துக்கல, மனசுல அவரை சிம்மாசனம் விட்டு அமர வைக்கல. அவருடைய நேர்மை, அவர் இந்த மக்கள் மேல காட்டின ஒரு பெரும் பாசம், எந்த நடிகனும், அதாவது எம்ஜிஆருக்கு பிறகு உண்மையாக இந்த மக்களை நேசிச்ச ஒரு நடிகனோ அல்லது ஒரு கட்சி ஆரம்பிச்ச ஒரு தலைவனோ அப்படின்னா, ஒரு நடிகனா இருந்த தெரியலன்னா அது எம்ஜிஆருக்கு பிறகு விஜயகாந்த் அவர்கள் தான். அவருடைய வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையில கிடைச்ச வெற்றிகளும் அது போல. எம்ஜிஆர் அவர்களுக்கு 100வது இல்லை, எம்ஜிஆருக்கே எம்ஜிஆர் சிவாஜி அவர்களுக்கு இல்லை, கமல் அவர்களுக்கு இல்லை, ரஜினி அவர்களுக்கு இல்லை. ஆனா கேப்டன் பிரபாகரன் தமிழ் திரையுலக வரலாற்றுல ஒரு நடிகனுடைய 100வது படம் பட்டி தொட்டி எல்லாம் உலகம் முழுக்க, இன்னும் சொல்ல போனா அந்த காலகட்டத்திலே ஒரு பேன் இண்டியா பில்மா அந்த படம் அவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கு காரணம் அவருடைய எண்ணம் தான். தனிப்பட்ட முறையில நான் ஒரு கௌதமன்கிற ஒருத்தன் இன்னைக்கு உலகம் முழுக்க தெரியறதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் திரைப்பட இயக்குனரா இருக்கிறதுனாலதான். இதுல விஜயகாந்த் அவர்களுடைய சிவப்பு மல்லிங்கிற படம் தான் எங்க அப்பா கம்யூனிஸ்டுக்காரர் இருந்ததுனால நான் முதல் முறையா அந்த படம் பார்த்தேன். அந்த எரிமலை எப்படி பொறுக்கும் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம்னு அந்த சிவந்த கண்களோட அவர் அந்த பறையடிச்சு பாடின அந்த உருவம், அதுதான் என் மனசுக்குள்ள இறங்கி நானும் திரைத்துறையில வெற்றி அடையணும்னு நான் 12வது முடிச்ச உடனே சென்னைக்கு ஓடி வந்தது. என்ன இங்க அவர் எத்தனையோ முறை சந்திச்சிருக்கேன். என்னவா கௌதம்னு கூப்பிடுவாரு, கௌதம்னு தான் கூப்பிடுவாரு. எல்லாம் அப்படியான வார்த்தை பிரயோகம் யாரும் பயன்படுத்தினது இல்லை. ஆனால் இனி அந்த வார்த்தையை நான் கேட்க போறது இல்லை அப்படிங்கிற அந்த நிலைங்கிறது அவர் மேல நான் ஒரு ஒரு திரைத்துறைக்கு வர்றதுக்கு காரணமான ஒரு ரசிகனா. நீங்க இன்னைக்கு வேற வேற கட்டத்துல நான் இருக்கலாம், இது எல்லாமே இன்னைக்கு எல்லாமே விஜயகாந்த் அவர்கள் தான். அவர் என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு, நீ நடித்தாலும் இயக்குனர் ஆனாலும் எந்த சூழ்நிலையிலும் சம்பளம் நீ பேசாத, உன் உழைப்பை மட்டும் செலுத்து. அந்த உழைப்புக்கு இந்த சமூகம் அல்லது உன் திரைத்துறை எதுவாக இருந்தாலும் உனக்கு அது நீ எதிர்பார்க்கறத விட கொடுக்கும். உன் உழைப்பு நேரங்காலம் செலவில் அதாவது கட்டமைக்காம நீ அந்த வேலையை செய்யன்னு சொன்னதுங்கிறதா நான் ஒரு இயக்குனரா இருந்தாலும் என்னை இயக்குகிற வார்த்தை. அவர் அவர் எல்லாருக்கும் ஒரு பெரிய எண்ணெய். தமிழ் சினிமாவில மட்டுமில்ல, தமிழ் சமூகத்துக்கும் வழிகளை இனிமே நாங்க பொறுத்துக்கிறோம், வழி இல்லாத நீங்க போய் வாருங்கள் அண்ணா அப்படிங்கறதுதான். அதனால காலம் உள்ளவரை விஜயகாந்த் அவர்களுடைய புகழ் நிலைக்கும். எங்களை போன்றவர்கள் நாங்க அவருடைய தொடர்ச்சியாக திரைத்துறையிலையும் நாங்க இயங்குவோம். அவரை போன்ற உன்னதமான மனிதர்களை, இந்த சமூகத்தின் மேல பற்றுள்ள மனிதர்களை உருவாக்குறது அல்லது இளைஞர்களை உருவாக்குறதுங்கிறது, உண்மையான நேசத்தோட உருவாக்குறதுங்கிறது எங்களுடைய கடமை. அதை நாங்க செய்வோம். அதுதான் அவருக்கு நான் செலுத்துகிற உண்மையான அஞ்சலியாக இருக்கும். நன்றி. நிச்சயமாக சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு வாழ்வளித்த ஒரு மாமனிதர் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே மாதிரி இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது இழப்பிலிருந்து நஷ்டத்திலிருந்து மீண்டு கொண்டு வந்த ஒரு மாபெரும் பங்கு இவருக்கு இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க சார். அதாவது என்னன்னா, எம்ஜிஆர் அவர்கள் இருந்திருக்காரு, SSR அவர்கள் இருந்திருக்கிறாரு, சிவாஜி கணேசன் அவர்கள் இருந்திருக்காரு அந்த நடிகர் சங்கத்துக்கு. ஆனால் ஒரு கட்டத்துல பெரும் கடன்ல தத்தளிச்ச போது என்ன செய்யறதுன்னு எல்லாரும் கையப்ப செஞ்சுட்டு அவங்க காலத்தை கடத்திட்டே போன நிலையில விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் இதுக்கு தீர்வு இருக்கு, நான் இந்த கடனை முழுசாக அடைப்பேன்னு சொன்னதோட மட்டுமில்ல, அதை தாண்டி பல கோடி ரூபாய் அவர் வாழ்ந்த காலத்திலேயே அந்த அந்த நடிகர் சங்கத்துக்கு அவர் மிகுதி வச்சுட்டு போனதுங்கிறதா மிகப்பெரிய சரித்திர சாதனை. இன்னும் சொல்ல போனா ஒரு ஒரு நடிகர் சங்கத்துக்கு கடனை அடைச்சு அவர் அதுக்கு மேல ஒரு தொகை அந்த நிலைங்கிறதா அவர் எதிர்கட்சி தலைவராக வருவதற்கே காரணமாக இருந்தது. ஏன்னா ஒருத்தன் சங்கத்துல இருக்கிற காசை திங்கிறதுக்கு தான் பார்ப்பான். இதான் காலகாலமா நடந்துட்டு இருக்குது. ஆனால் எல்லாரையும் சாப்பிட வைத்து எல்லாருக்கும் நல்லது செஞ்சு சங்க கடனும் அடைச்சு அதற்கு மேல பல கோடி ரூபாய் அதுல வச்சுட்டு வந்த இவர் ஏன் இந்த மண்ணுக்கு ஒரு வெற்றியாளரா, ஏன் அரசியலையும் அவர் நினைக்கக்கூடாதுன்னு இந்த மக்கள் முடிவெடுக்கிறது காரணம். ஆக நேர்மையான ஒரு மனிதனாக வாழ்ந்தால் இந்த சமூகம் அது ஒரு இடத்துல தூக்கி வச்சு கொண்டாடுங்கிறத அவர் வாழ்ந்த காலத்துல மட்டும் இல்ல, அவருடைய இறப்புக்கு பிறகு
இந்த சமூகம் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழினமும் கலங்கி நிக்குதுங்கிறதா அவருடைய வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு 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 அதுதான் உண்மையான அஞ்சலி. உங்களுடைய இரங்கலை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி சார். மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. தேமுதிக தலைவர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் 2006 11 வரை சட்டமன்றத்தில் நானும் அவரும் ஒன்றாக பணியாற்றி இருக்கிறோம். என்னுடைய இருக்கையின் அருகில் தான் அவருடைய இருக்கை, அவருடைய இருக்கையின் அருகில் தான் என்னுடைய இருக்கை. 2 பேரும் பக்கத்தில் 5 ஆண்டுகளாக உட்கார்ந்திருந்தோம். எதையும் துணிச்சலாக பேசக்கூடியவர். மக்கள் பிரச்சனை என்றால் அதை வெளிப்படையாகவும் சட்டப்பேரவையில பேசக்கூடியவர். யார் என்றும் பார்க்க மாட்டார். மக்களுடைய பிரச்சனை என்றால் துடித்து போவார். அவரை நான் அடிக்கடி சொல்லுவேன், கள்ளம் கபடம் இல்லாத ஒரு அரசியல் தலைவர். அரசியல் என்றாலே ஒரு மிகப்பெரிய சங்கடங்கள் எல்லாம் இருக்கும். எதையும் அவர் தள்ளிவிட்டு ஒதுக்கிவிட்டு அவருக்கு என்ன தோன்றுகிறதோ மக்களுக்கான பிரச்சனையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளும் ஒரு அருமையான தலைவர் அவர். நல்ல சகோதரனாக என்னை பார்த்து கொண்டிருந்தவர். எப்பொழுதும் அவர் தனியாக சாப்பிட்டு பார்த்ததில்லை. எல்லோருடன் சேர்ந்து சாப்பிடுவார். எல்லோருக்கும் பகிர்ந்து உணவாகட்டும், பழச்சாறுகள் ஆகட்டும், எது வந்தாலும் பகிர்ந்து உண்ணக்கூடியவர். நான் சட்டப்பேரவையில பக்கத்துல உட்கார இருக்கும் பொழுது என்னை அழைத்து கொண்டு போய் சட்டமன்ற உறுப்பினர் கேண்டீன்ல சொல்லுவார், தனியா எனக்கு சாப்பிடுறது பிடிக்காது, நீங்கள் என்னோட வாருங்கள், ஏதாவது பருகுங்கள் என்று சொல்லுவார். அந்த அளவிற்கு ஒரு அந்நியமாக இருக்கின்ற தலைவர். மக்கள் பிரச்சனையில எதற்காக, எந்த கொள்கைக்காக தன்னுடைய கட்சியை ஆரம்பித்தாரோ அந்த கொள்கை முழுமை பெறவில்லை என்றாலும் அதனுடைய தொடர்ச்சியாக அதற்காக போராடி கொண்டிருந்தார். அவர் அடிக்கடி சொல்லுவது என்னவென்றால், ஒரு நல்லாட்சி தர வேண்டும், மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்றே பேசும்பொழுதெல்லாம் இதை குறிப்பிட்டு பேசக்கூடியவர். மிகவும் முன்கோபம் உள்ளவர். எதையும் மனதில் வைக்க முடியாது. எது வந்தாலும் அதை உடனே பேச வேண்டும், உடனே வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய இழப்பு தேமுதிகவுக்கு மட்டுமில்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. இன்னும் பர்சனலாக சொல்ல போனால் எனக்கு மிகப்பெரிய இழப்பு. நான் இன்று நாக்பூர் வந்திருக்கிறேன் இந்திய தேசிய காங்கிரசின் ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக. ஸ்தாபனத்தின் நாள் என்று உடனே நான் புறப்பட்டு அவருடைய இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே எல்லா முயற்சிகளையும் பெற்று வருகிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய தேமுதிக கட்சியை சார்ந்த தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி சார். எல்லாருமே சொல்லக்கூடிய ஒன்று பொதுவானதுன்னு பார்த்தோம்னா, அவர் மேற்பார்வையில கோபமானவர். ஆனா மனசை பொறுத்த வரைக்குமே யாரும் கஷ்டப்படக்கூடாது. சாப்பிடுற விஷயத்திலயும் சரி, எல்லாருமே இந்த விஷயத்த தான் நீங்க பகிர்ந்துக்கிறீங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? அவரு பெரும்பாலும் வீட்டில இருந்து சாப்பாடு பார்த்தசாரதின்ற சட்டமன்றத்துக்கு எடுத்துட்டு வருவாரு. அவரை தாண்டி தான் நான் போகணும். அவர் தான் முதல் சீட் உட்காந்துருப்பார். அடுத்த இருக்கையில நான் உட்காந்துருப்பேன். எங்க போறீங்கன்னு கேட்பாரு. வெளியில காஃபி குடிக்க, இல்ல எனக்கு நல்ல காஃபி வந்திருக்கு, வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன்ட்டு அவருடைய பையில இருந்து எடுத்துட்டு வரதை ஊத்தி அவரே பரிமாறுவார். அப்படி ஒரு எல்லோரையும் ரசிக்கக்கூடியவர். குறிப்பாக சொல்ல போனால் சில நேரங்களில சட்டப்பேரவைக்கு அவர் வரவில்லை என்றால் தொலைபேசியில தொடர்பு கொண்டு இன்று என்ன நடந்தது, என்ன பேசினார்கள் என்று கேட்பார். ஒரு முறை 2007ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு தென் மாவட்டங்களில இன்று இருக்கிற மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தென் மாவட்ட சுற்றுப்பயணம் செய்துவிட்டு அறிக்கையை தாக்கல் செய்கிறார். சட்டப்பேரவையில் அறிக்கையில தாக்கல் செய்யும் பொழுது அது விஷயமாக ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நான் பேசிய பிறகு அவர் பேசுகிறார். சட்டப்பேரவையில பேசும்பொழுது ரொம்ப தெளிவாக மக்களுக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் பணத்தை பார்க்க கூடாது, அரசுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் உடனே வழங்க வேண்டும் என்று பேசினார். சில வாக்குவாதங்களும் தர்க்கங்களும் நடந்தன. ஆனால் அவர் பேசியது அவர் சொன்னது என்னன்றால், எனக்கு மனசுல பட்டுச்சு, நான் இதை பேசினேன், அந்த மக்கள் அங்க வேதனைப்பட்டு இருக்காங்க, துன்பத்துல இருக்காங்க, வேதனையில இருக்காங்க, நான் பேசுறது என்ன தப்பு இருக்கு, எல்லாரும் நான் பேசுறது தவறுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. அப்படி எதையுமே மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார். முன்கோபம் வருபவர். ஆனால் அதை என்னை பொறுத்தவரைக்கும் புரிந்து கொள்வது, அவர் மனதில் எதுவும் வைக்கக்கூடியவர் இல்லை. அவரால் எதையும் அடக்க முடியாது. மனதில் படுகிறத உடனே அதை வெளிப்படையாக பேசக்கூடியவர், கோபப்படக்கூடியவர். ஆனால் அவரை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல மனிதர், தூய்மையான மனிதர், மனிதர் எதுவும் வைத்து கள்ளங்கபடம் இல்லாமல் பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவரைத்தான் இன்று தமிழ்நாடு இருந்திருக்கிறது.
மீண்டும் அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு முறை அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய சச்சரவு, அதிமுக உறுப்பினர்களுக்கும் கேப்டன் அவர்களுக்கும் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நான் மாலையில தொடர்பு கொண்டு அவருடன் தொலைபேசியில பேசினேன். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருந்தேன். நான் தொலைக்காட்சியில பார்த்தேன். நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவர், கோபத்தெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி கொள்ளுங்கன்னா, உங்களுக்கு எதிர்காலம் இருக்கு, உங்களுக்கு இவ்வளவு பெரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் நிறைய பேர் இருக்கிறார்கள், நீங்கள் தான் எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்று அவர் சொன்ன வார்த்தை. என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, ஏதாவது தப்புனா ஓப்பனா பேசக்கூடியவன், நான் வெளிப்படையா பேசக்கூடியவன் அப்படின்னு ரொம்ப நேரம் இன்னைக்கு உரையாடிட்டு இருந்தாரு. எங்களை பேசுறது, எங்க சட்டமன்ற உறுப்பினர்களை ஏதோ தவறாக பேசுகிறோம்னா எனக்கு கோபம் வந்தது. அப்படி என்று மிகவும் தெளிவாக வெளிப்படையாக பேசக்கூடிய மனிதர். உண்மையிலே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு, இழப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஒரு நல்ல தலைவரை இன்று தமிழ்நாடு இருந்திருக்கிறது. கலைத்துறையிலும் ஒரு நல்ல கலைஞனை கலைத்துறையினர் இழந்திருக்கிறார்கள். சார், கேப்டன் அப்படின்னு சொன்னாலே விஜயகாந்த் தான் நமக்கு ஞாபகம் வரும். இப்போ அந்த கேப்டன், நீங்க பழகுன அந்த கேப்டன் இப்ப இல்லைன்னும் போது உங்களுடைய மனநிலை எப்படி சார் இருக்கு? இல்ல, உண்மையிலேயே காலையில தொலைக்காட்சியில பார்த்த உடனே நண்பர்கள் தொலைபேசி சொன்னோன்னு என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஒரு 3-4 தினங்களுக்கு கூட அவருடைய தேமுதிகவுடைய செயற்குழுவில கலந்து கொண்டு கை அசைப்பதும், தம்ஸ்அப் காட்டுவதும், மக்களை பார்த்து அவர் மகிழ்ந்ததும் எல்லாம் கண் முன்னாடி நிற்கிறது. தாங்கிக் கொள்ள முடியாத இழப்பு. ஒரு அரசியல் தலைவர்களில எதை பேசுவார்கள், எதை உள்மனதில் வைத்திருப்பார்கள் என்றெல்லாம் இந்த காலத்துல கண்கூடாக பார்க்க முடிகிறது. உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசும் இந்த உலகத்தில் ஒரு வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு மனிதர், ஒரு நல்ல தலைவர், நல்ல கலைஞன், எல்லா நல்ல குணங்களுக்கும் சொந்தக்காரர். உண்மையிலேயே மிகப்பெரிய இழப்பு. காலையிலிருந்து என்னால் எதையும் வேலை செய்ய முடியாமல் தான் நாங்கள் அறையில உட்கார்ந்து இருக்கிறோம். நண்பர்களாம் இங்கே பேசி கொண்டிருக்கிறோம். அவரை பற்றி தான் ஒரு மிகப்பெரிய இழப்பு, சொல்வதற்கு வார்த்தை இல்லை. நன்றிமா. உங்களுடைய அஞ்சலி எங்களுடன் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாக அரசியல் உலகம் பார்க்கும். அவர் இருவேறு பாதையில் உச்சத்தை தொட்ட உயர்ந்த மனிதர். அடித்தளத்தில் இருந்து ஒரு சாதாரண, ஒரு சாமானிய மனிதராக அரசியல் திரை உலகில் நுழைந்து கதாநாயகனாக வளர்ந்து 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர். அதோடு மாத்திரமல்லாமல் மனிதநேயமும் மானுட பற்றும் கொண்டவராக விளங்கியவர். கருணை உள்ளத்தோடு எப்போதும் அணுகுகிறவர், பழகுகிறவர், சிறந்த பண்பாளராக திகழ்கிறவர். எங்களுடைய அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் தான் அவருடைய பிறந்த ஊர் வருகிறது, ராமானுஜபுரம் என்கிற ஊர். என்னை எப்போது பார்த்தாலும் ராமானுஜபுரம் மக்கள் எப்படி இருக்கிறார்கள், அந்த ஊருக்கு போகிறீர்களா, வேறு ஏதாவது செய்ய வேண்டுமா என்று எப்போது பார்த்தாலும் கேட்டுக்கொண்டே இருப்பார். நல்ல சிறந்த ஒரு பண்பாளராக விளங்கியவர். 2011 அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த நிலையில் நாங்கள் அமைச்சராக பணியாற்றிய அந்த காலகட்டத்தில் நேருக்கு நேரான பல்வேறு விவாதங்களில் பங்கேற்றிருக்கிறேன். அவருடைய கேள்விக்கு பதிலையும் என்னுடைய பதிலுக்கு எதிர்கேள்விகளையும் அவர் சட்டமன்றத்திலே கேட்டிருக்கிறார். அது அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு சட்டமன்ற வராண்டாவில் அவர் பார்க்கிற போது உடனடியாக நல்ல பதில் தந்தீர்கள், நல்ல பேசுகிறீர்கள் என்று உற்சாகப்படுத்துவார். உள்ளபடியே ஒரு நல்ல மனிதரை இழந்து விட்டோம், நயத்தகு பண்பாளரை இழந்து விட்டோம், ஒரு பாசமுள்ள ஒரு மனிதனை இழந்து விட்டோம். திரை உலகில் அரசியல் உலகில் உச்சத்தை தொட்டு எதிர்கட்சி தலைவராக விளங்கி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்கிற தொடங்கி நல்ல நிலையிலே வந்தவர் உடல்நிலையை கவனிக்க தவறிவிட்டார். உடல்தான் மிகப்பெரிய சொத்து, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று நம்முடைய மூதாதையர்கள் பழமொழியின் வாயிலாக சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா, அதை பேணி காக்க மறந்துவிட்டார். இன்னும் அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்திருந்தால் இன்னும் பல உயரங்களை அவர் தொட்டிருக்கலாம். இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு நம்மை
விடைபெற்று விட்டார். விழிகளில் வடிகிற கண்ணீர் தான் அவருக்கு விடை கொடுக்க மறுக்கிறது. எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2-3 நாட்களுக்கு முன்புதான் சென்னையிலிருந்து வந்த மதுரை விமான மூலமாக வருகிற போது அவருடைய துணைவியார், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பிரேமலதா அவர்கள் பார்த்து, கேப்டன் எப்படி இருக்கிறார்கள் என்று நலம் விசாரித்தேன். இப்படிப்பட்ட நிலையில் திடீரென்று அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாக நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். சார், தேமுதிக கட்சி உறுப்பினர்கள் தொண்டர்களை தவிர்த்து மற்ற கட்சி உறுப்பினர்களுடன் அவருடைய உரையாடல், அவருடைய சந்திப்பு எப்படி இருந்திருக்கு சார்? நல்ல சந்திப்பு. நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர். நான் இதை தற்புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை. எப்போது பார்த்தாலும் மிகுந்த உற்சாகத்துடன் பாராட்டுவார். நன்றாக பேசுகிறீர்கள் என்று இன்னும் உற்சாகப்படுத்துவார். பேச வேண்டும் என்று அவர் சக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய பெருந்தன்மையான அந்த பாங்கை நான் பல நேரங்களில் வியந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர், எல்லோரிடத்திலும் இனிமையாக பழகக்கூடியவர். அரசியல் என்பது வேறு, மனிதாபிமானம், மனித தன்மை என்பது வேறு. எல்லோரும் மனிதர்களோடு அன்போடும் பாசத்தோடும் பழக வேண்டும். வெறுப்பு உணர்வை வளர்த்து கொள்ளக்கூடாது என்று பல நேரங்களில் நாங்கள் சந்திக்கிற போது பேசுவார். மிக எளிமையாக இருப்பார். உள்ளன்று வைத்து புறமொன்று பேசாதவராக, மனதில் என்ன படுகிறதோ அதை நேருக்கு நேராக சொல்லக்கூடியவராக இருந்திருக்கிறார். எந்த ஒரு பரிந்துரையோ இல்லது அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று எப்போதும் நாங்கள் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவர் சொன்னதே இல்லை. பொது விஷயங்களுக்காக மாத்திரம் அவர் தொடர்பு கொள்வார். அது சம்பந்தமாகத்தான் அவருடைய முழுமையான அவருடைய கடிதங்கள் இருக்கும். நல்ல ஒரு பண்பாளராகத்தான் விளங்கி வந்தார். எல்லா கட்சியும் சேர்ந்தவர்களிடத்திலே நல்ல இனிமையாக பழகக்கூடியவர் அவர். சார், உங்களுடைய சந்திப்பு பலமுறை நடந்ததா சொல்றீங்க. அதே மாதிரி உங்களுடைய சந்திப்புல நீங்கள் மறக்க முடியாத ஏதாவது ஒரு உரையாடல் சார்? மறக்க முடியாத உரையாடல் என்று சொன்னால் 2011 தாஜ் ஹோட்டலில் அப்போதுதான் அரசு அமைப்பதற்குரிய நிகழ்வு நடைபெற்றது. புரட்சி தலைவி அம்மா அவர்களும் மற்றும் கூட்டணி கட்சி தலைவரும் வந்தார்கள். அப்போது விஜயகாந்தும் அவர்கள் வந்தார்கள். அப்போது வருகிற போது எல்லோரும் அவரிடத்துல புகைப்படம் எடுத்துக்கொண்டார். உடனே அவர் என்னை அழைத்து, உங்களிடத்துல நான் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஏனென்றால் எங்கள் ஊர் எம்எல்ஏ நீங்கள் என்று அவர் சொன்னதை என் வாழ்நாளில் மறக்க முடியாது. அந்த படத்தை நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன். அந்த அளவுக்கு பெருந்தன்மையானவர். அவர் ஒரு திரையுலகில் ஒரு உச்சத்தை தொட்ட ஒரு கதாநாயகன். அதோடு மாத்திரமல்லாமல் அரசியலிலும் ஒரு கட்சி தொடங்கி எதிர்கட்சி தலைவராக விளங்கியவர். அந்த நிலையிலும் கூட எல்லாரும் அவரிடத்திலே புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள், நிழற்படம் எடுத்துக்கொண்டார்கள், போட்டோஸ் எல்லாம். அப்ப எங்க ஊர் எம்எல்ஏ நீங்க, உங்கள்கிட்ட நான் எடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னது, அது பெருந்தன்மையான அந்த பாங்கு. இது எல்லாருக்கும் வருவதில்லை. அந்த பெருந்தன்மையை இப்போது அரசியல் களத்தில் வருகிறவர்கள் அதை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. விஜயகாந்த் பற்றின அஞ்சலியை நீர் எம்முடைய செய்தியின் வாயிலாக பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார்.